ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th சயின்ஸில் புக் பேக் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் லெசன் 6க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் எனப்படுகிறது. ஓகேங்களா? மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஆ மற்றும் இ. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆ என்னன்னு பார்த்தோம்னா தூண்டப்பட்ட கதிரியக்கம், இ ஆப்ஷன் வந்து செயற்கை கதிரியக்கம். ஸோ இது ரெண்டு தான் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தின் அலகு என்ன? ஓகேங்களா? ஸோ கதிரியக்கத்தின் அலகு ராஞ்சன், கியூரி, பெக்கரோல் இவை அனைத்தும். ஸோ இது எல்லாமே வந்து கதிரியக்கத்தின் வந்து அலகு தான். அடுத்து தேர்டு ஒன்று, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ஐரின் கியூரி. ஸோ இவங்க தான் வந்து செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டறிந்தவங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையன் மாறாமல் இருக்கும்? கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையன் மாறாமல் இருக்கும்? ஸோ இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 2 மற்றும் 3 ரெண்டுமே வந்து சரிதான். பீட்டா சிதைவு, காமா சிதைவு. ஓகேங்களா? ஸோ இந்த வினையில் தான் வந்து சேய் உட்கருவின் நிறையன் வந்து மாறாமல் இருக்கும். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆப்ஷன் சி வந்து சரியானது, ரேடியோ கோபால்ட். ஸோ இதுதான் வந்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை? ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது, மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அடுத்து ஏழாவது கொஸ்டின், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஓகேங்களா? காரியம் அப்படின்ற உரைகள் தான் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து எட்டாவது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? ஓகேங்களா? ஸோ மூணாவது கூற்றும் நாலாவது கூற்றும் வந்து சரியானது. ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பார்த்துக்கோங்க. தேர்டும் ஃபோர்த்தும் வந்து சரியானது. ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம், காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம். ஓகேங்களா? அடுத்து 9வது கொஸ்டின், புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அணுக்கரு இணைவு தான் இதுக்கு வந்து சரியான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு வந்து அணுக்கரு இணைவு. அடுத்து 10வது, அணுக்கரு சிதைவு வினையில் 6x12 ஆல்ஃபா சிதைவு ZYA எனில் A மற்றும் Z மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது, 8,4. ஓகேங்களா? ஏவோட மதிப்பு வந்து 8, இஜட்டோட மதிப்பு வந்து 4. ஓகேங்களா? அடுத்து 11, காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, கல்பாக்கம். அடுத்து 12வது கொஸ்டின், ஸோ 4 கூற்றுகள் கொடுத்து எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி வந்து சரியானது. 1, 2 இது ரெண்டும் தான் வந்து சரியான கூற்று. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். செகண்டு, அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். ஸோ இது ரெண்டு தான் வந்து சரியானது. அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமம். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 2.58 × 10⁻⁴ கூலும். ஓகேங்களா? ஸோ அந்த சிதைவுக்கு வந்து சமம். அடுத்து பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானின் எதிர்த்துகள். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானின் நேர்த்துகள் அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. எலக்ட்ரானின் எதிர்த்துகள் தான் வந்து ஒரு பாசிட்ரான் அப்படின்றது. அடுத்து இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுத்தும் ஐசோடோப் எது? இரும்போட ஐசோடோப்பான இரும்பு 59. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இரத்த சோகையை வந்து குணப்படுத்துகிற ஐசோடோப்பு. அதை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. அதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா Fe59. ஓகேங்களா? அடுத்து வந்து ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம். ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம்
இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து கிளியராக ஒன் டைம் வந்து எழுதி கூட பார்த்துக்காங்க. அதுக்கடுத்து மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து 6வது டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை காமா கதிர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 7வது இசட் ஒய் பவர் ஏ டு இசட் ப்ளஸ் 1 ஒய் பவர் ஏ ப்ளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது டேஸ் துகள். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ன்றது வந்து ஆல்ஃபா துகள். அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் இசட் எக்ஸ் பவர் ஏ டு இசட் ஒய் பவர் ஏ இந்த வினை டேஸ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 9வது கொஸ்டின் ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா 3.814 × 10⁻⁻12 ஜூல். அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் கெல்வின் என்ற அளவில் இருக்கும். 10⁻7 முதல் 10⁻9 வரை கெல்வின் என்ற அளவில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ். ஓகேங்களா? ஸோ பாஸ்பரஸ்க்கான அந்த குறியீடு என்னன்னு பார்த்தோன்னா P32. ஸோ இதுதான் வந்து பாஸ்பரஸ்க்கானது. இரும்புக்கு வந்து ஒன்று பார்த்தோம் தெரியுமா, F39 அப்படின்னு சொல்லிட்டு Fe பவர் 39 தான் பார்த்தோம். அதுனால Fe பவர் 59. ஓகேங்களா? பாஸ்பரஸ்க்கு P32. ஓகே. 12வது கொஸ்டின் கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100R என்ற அளவில் உள்ள போது அது டேஸை உண்டாக்கும். இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். இரத்த சிவப்பணுக்களை வந்து அழிவுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இரத்த புற்றுநோய் வந்து உருவாகுது. அடுத்து பொறுத்துகள். பார்க் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா மும்பையில். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூர். IGCAR எங்கன்னு பார்த்தோன்னா கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை எங்கன்னு பார்த்தோன்னா அப்சரா. ரொம்ப வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து எரிபொருள் வந்து யுரேனியம். தனிப்பான்றது வந்து கனநீர். குளிர்விப்பான்றது வந்து காட்மியம் கழிகள். தடுப்புரைன்றது வந்து காரியம். அடுத்து 3வது பொறுப்புகள் சாடி பஜன் அது வந்து இடப்பெயர்ச்சி விதி. ஐரி கியூரி செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கரல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு. அடுத்து 4வது கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு. வளமை பொருட்கள் உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை. இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு. ஓகேங்களா? ஸோ அணு குண்டுக்கு என்ன வரும், ஹைட்ரஜன் குண்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க. இணைவு அப்படின்னா ஹைட்ரஜன், கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா அணுகுண்டு. ஓகே. அடுத்த பொறுத்துக CO60 எதுன்னு பார்த்தோம்னா இரத்த சோகை. I131 எதுன்னு பார்த்தோம்னா தைராய்டு நோய். Na24 வந்து இதயத்தின் செயல்பாடு. C14 வந்து படிமங்களின் வயது. கார்பன் கதிரியக்க முறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த C14. அடுத்து சரியா தவறா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஸோ இது வந்து சரிதான். அடுத்து செகண்டு அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தவறு. ஓகேங்களா? தனிச்சையாக கதிரியக்கங்கள் வெளியிடும் திறன் பெற்றவை தான் வந்து இந்த அணு எண் 83க்கு மேல் இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து 3வது அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும். ஸோ இது வந்து சரியானது தான். அடுத்து 4வது அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. ஆக்சுவலாக வந்து யுரேனியம் வந்து 238 கிடையாது, 235. ஓகேங்களா? அடுத்து அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும். ஸோ இது வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்து 6வது அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். ஸோ இது வந்து சரியானது தான். அதுக்கடுத்து 7வது ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. ஸோ இது வந்து சரியானது. அடுத்து வந்து சரியான வரிசையில் எழுதுக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று
ஊடுருவு திறன் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேங்களா. ஸோ இறங்கு வரிசை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு எது வரும்னா காமா கதிர், பீட்டா கதிர், ஆல்ஃபா கதிர், காஸ்மிக் கதிர். ஓகேங்களா. ஸோ ஏறு வரிசை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காஸ்மிக் கதிர், ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கதிரியக்கம் வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1896. ஸோ அதுக்கடுத்து வந்து ரேடியம் கண்டுபிடிப்பு 1898. அதுக்கடுத்து வந்து செயற்கை கதிரியக்கம் 1934. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து அணுக்கரு உலை வந்து 1942. ஓகேவா. ஸோ ஏதாவது ஆண்டு கூட வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ இப்போ 1942ன்றது வந்து வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம். ஸோ அந்த டயத்தில் தான் அந்த அணுக்கரு உலை அப்படின்றதே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து தொடர்பு படுத்தி விடை காண்க. தனிச்சையான உமிழ்வு வந்து இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வுன்றது வந்து செயற்கை கதிரியக்கம். அடுத்து அணுக்கரு இணைவு வந்து உயர் வெப்பநிலையில் நடக்கும், அணுக்கரு பிளவு வந்து அறை வெப்பநிலையில் வந்து நடக்கும். வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு வந்து ரேடியோ பாஸ்பரஸ், இதயத்தின் சீரான செயல்பாடு வந்து ரேடியோ சோடியம். அடுத்த 4வது மின்புலத்தால் விளக்கம் வந்து ஆல்ஃபா கதிர், சுழி விளக்கம் வந்து காமா கதிர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூற்று காரணம் மட்டும் பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க ஒரு 4 இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு நியூட்ரான் U⁻138 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. ஓகேங்களா. காரணம் வந்து U135 கொடுத்துருக்காங்க. 135 பிளவுக்குட்படும் பொருளாகும். ஸோ இது கூற்று காரணம் வந்து ரெண்டுமே வந்து சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம். அதுக்கடுத்து இன்னொரு கூற்று பார்த்தோன்னா பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. இது வந்து கூற்று. காரணம் வந்து பீட்டா சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. ஸோ இதில் வந்து கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. காரணம் வந்து சரியானது தான். ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியானது. அடுத்து 3வது அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. இது கூற்று வந்து சரியானது. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். அது போக வந்து காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக தான் விளக்குகிறது. அடுத்து 4th ஒன்று, கூற்று வந்து கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் கலிகள் ஆகும். கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் கலிகள் ஆகும். காரணம் வந்து அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கலிகள் பயன்படுகின்றன. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். காரணம் வந்து கூற்றையும் வந்து விளக்குகிறது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது போக வந்து ப்ரீவியஸாக வந்து 5 லெசனுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து வாட்ச் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.